ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாஷா அஃபீஷியல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு ஒரு சன்பர்ன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நான் ஒரு பிரேக் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி, அந்த சன்பர்ன்ஸை நான் எப்படி க்யூர் பண்ணேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த சன்பர்ன்ஸை வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னா, ஒரு ட்ரை பேட்ச் வந்து எனக்கு 4 months பேக் வந்து வந்துருந்துச்சு. அந்த ட்ரை பேட்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ தான் நீங்கள் வந்து பாலிமார்பஸ் லைட் எரப்ஷன்ற ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட வந்துட்டு நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தேன். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சரி, ஒர்க் அவுட் ஆகலையே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி டாக்டர் அஜய் கிட்ட வந்து நம்ம கேட்கலாம், நமக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட், சரி அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு டிகே ஜெல் சொல்லிட்டு ஒரு ஜெல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜெல்லை நான் வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 weeksலேயே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் அஜய். நீங்கள் அன்றைக்கி அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய ஸ்கின் வந்து மோசமான நிலைமைக்கு போயிருக்கும். ஐ எம் ஃபார்எவர் grateful for you. Thank you so much. And டாக்டர் அஜய் வந்து எவ்ரி வீக் வந்து குவிஸ் காம்படிஷன் வந்து வைப்பாங்க எவ்ரி வீக் வந்து. ஸோ அந்த குவிஸ் காம்படிஷனில் நீங்களும் ஒரு மெடிக்கோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிவார்ட்ஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் நான் உங்கள் ஐடியா கீழே டேக் பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல். அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ஸோ லவ் யூ கைஸ். தேங்க்யூ.